அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே இருக்க அப்படியே ஒரு காலேஜ் போவோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயில் ஓவர் ஹீட் பண்ணால் அந்த கெமிக்கல் பாண்ட் உடையும் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் அவர் பாடம் எடுத்துருக்காரு. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அந்தமாரி ஓவர் ஹீட் பண்ண பொருள், ஐ மீன் புகலாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்குலாம் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி விடக்கூடாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப கெடுதல். ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ நிறையா கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் முக்கிய காரணம் இதுதான். பட் அதை பற்றி நம்ம பேசணும்னா அதை கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சரிங்களா. ஸோ கதைக்குள்ளே வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராரு ப்ரொஃபஸர். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அவரோட பொண்ணு ஓடி வருது. யாருன்னு பார்த்தா இவரோட பொண்ணு, ஐ மீன் இந்த சதாம் லவ் பண்ணுறா தெரியுமா, அந்த பொண்ணு தான். அவங்க அம்மா டெத் ஆகிட்டாங்க. ஸோ இவர் தான் அவரோட பொண்ணை பார்த்துக்கிறாரு, சரிங்களா. ஸோ இப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்க அவங்க அப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு, சரிங்களா. சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு மேலே போயிடுறாரு. அண்ட் தென் கிழிச்சிட்டு வராரு. ஸோ இந்த பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு, சரிங்களா. ஸோ அப்பா வந்து கீழே வந்து உக்காந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துச்சு, போய் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து சதாமும் அந்த பொண்ணை சேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த கீழே வச்சுட்டு அவள் போகும்போது அந்த சதாம்ன்றவன் உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடறான். ஐ மீன் மெசேஜோட ஒரு எமோஜி அனுப்பிச்சிடறான், ஹார்ட்டின் போட்டு, சரிங்களா. அதை அமிச்ச உடனே அவங்க அப்பா சடனாக அதை பார்த்துட்டு அந்த ஃபோனை எடுத்து ஸ்வைப் பண்ணுறாரு. அப்படி நிறைய சேட்டிங், மீன் ரீசெண்டாக பண்ணது எல்லாமே அப்படியே இருக்குது. அவருக்கு ரொம்ப கோவம். அந்த ஆர்டரை வாங்கிட்டு உள்ளே வந்து நின்ன உடனே ஃபோன் எடுத்து இப்படி காட்டாருங்க. அவளுக்கு எதுவுமே புரியல, அப்படியே நிற்கிறா. அப்படி பலார்னு ஒரு அறை விடுறாரு, சரிங்களா. அடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடறாரு, ஃபோனை தூக்கி போட்டு, சரிங்களா. அவ்வளோ கோவம் அவருக்கு, சரிங்களா. அவள் அப்படியே உட்காந்து அழுதா லவ் பண்ணுற சதாம் இருக்கானே, அவர் ஃபோன் பண்ணி இந்தமாரி தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லவோ, எப்படி தெரிஞ்சது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் ஃபோனை வச்சுட்டு போகும்போது சேட்டிங் பண்ணல, அது அப்பா பார்த்துட்டாரு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது சொல்லி அவன் கேட்குறான், சரிங்களா. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. நீ ஒன்றும் பயப்படாத, நானே அங்கே வரேன்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நீங்கள் வர வேணாம், நீ வந்தால் பிரச்சனை இன்னும் பெருசாகிடும், நான் எதனா பேசிக்கிறேன் அப்பா கிட்ட சொல்ல. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லுவா. இல்லை நீ வர வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல, நீ வர வேண்டாம். அதுக்கு சதாமோ சரி ஓகே நான் வரலன்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படி உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. சதாமுக்கு மீன் ஒன்றுமே புரியல, பட் மனசும் கேட்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், அவன் பைக் சாவி எடுத்துன்னு வெளியே வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டான், சரிங்களா. அதாவது அந்த பொண்ணை பார்க்க வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வெளியே போன ப்ரொஃபஸர் வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே வராருங்க, அதாவது அந்த பொண்ணோட அப்பா. ஸோ வீடு வந்து ஓப்பனில் இருக்குது, கேட் வந்து இப்படி மூடி இருக்குது. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வராரு, சரிங்களா. ஸோ அந்த பொண்ணு அப்படியே உட்காந்து அழுதுனே இருக்கா. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாலேருந்து அந்த பொண்ணு டக்குன்னு எழுந்துட்டா. ஸோ 2 பேரும் பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லலைங்க. யாரவன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் பேர் சதாம்பா அப்படின்னு சொல்கிறார். என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா அவர் வந்து பொக்கடா கடை, என்னது பொக்கடா கடை வச்சுருக்கப்பா. பலாரும் ஒரு அடி விடுறாரு.